தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். மனமகிழ்ச்சியான இந்த வேளையில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம சிந்திப்பதற்காக 147ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், உடைந்த உறவின் அந்த காயத்திலிருந்து நாம் எப்படி குணமடைவது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக நம்ம மிகவும் உடைக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நொறுங்க பண்ணி அது காயப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப முக்கியமாக இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காயங்கள் தான் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அதிகமாக பாதிக்கிறது. மன காயங்கள், இருதயத்தில் பலவிதமான வேதனைகள் மத்தியில் நாம் சில நேரங்களில் கடந்து போகிறோம். அந்த ஆழமான இருதய காயங்களை எப்படி நம்ம குணமடைய பண்ணுவது அல்லது எப்படி அதிலிருந்து ஆறுதல் அடைவது என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் இன்றைக்கி நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு இந்த பூமியில் மனுஷனாக அவர் பிறந்து இந்த உலகத்தில் வந்தபோது சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் அதிலிருந்து நமக்கு என்ன பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஒரு மனுஷ புறக்கணிப்பை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்ததான காலங்களில் பலவிதமான நெருக்கப்படுகிற நாம் இன்றைக்கி சந்திக்கிறதான பலவிதமான நெருக்கங்களை இயேசுவும் அனுபவித்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரம் உறவுகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து போன நம்முடைய இருதயம், அநேக நேரம் காயப்படக்கூடிய நம்முடைய இருதயம், இந்த காயத்தை குணமாக்குறதுக்கான வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இயேசு புறக்கணிப்பை அனுபவித்தார். இந்த உலகத்தில் சொந்தமானவர்கள் அவரை புறக்கணித்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கூட எத்தனை நேரங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க?
நண்பர்களால் எத்தனை நேரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமானவர்களால் நீங்கள் புறந்தள்ளப்பட்டு நீங்கள் செய்த நன்மைகளையெல்லாம் மறந்து உங்களை அற்பமாக ஏளனமாக ஒதுக்கி தள்ளின எத்தனை சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட உறவில் இருக்கிறவர்களாலே புறக்கணிக்கப்படுகிறதின் மூலமாக பெற்றோர்களால் புறக்கணிக்கப்படுகிற பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுகிற பெற்றோர்கள், கணவனால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படுகிற மனைவியினால் தள்ளப்படுகிற கணவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். உறவுகளின் நிமித்தமாக புறக்கணிப்பு உண்டாகும்போது நம்முடைய இருதயத்தில் பயங்கரமான காயங்கள் உண்டாகிறது. அப்படிப்பட்ட காயங்களை அனுபவிக்கிற ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். யோவான் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 71வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை குறித்து இயேசு சொல்லுகிற வார்த்தையை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீசர்களில் ஒருவனாகிய இந்த யூதாஸ் காரியோத்து என்ன செய்தானாம்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் அருமையானவர்களே, பாருங்கள், இயேசு எப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய இருதயத்தில் எவ்வளோ காயம் இருந்திருக்கும். 3.5 ஆண்டு காலம் தன்னோடு கூட பயணித்து கொண்டிருந்த தன்னுடைய சீசன் தன்னை புறக்கணிக்கிறதை குறித்து இயேசு எவ்வளோ வேதனை அனுபவித்திருப்பார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 41ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பிராண சிநேகிதர்கள், நம்ம நம்பினவங்க, நம்ம கூட ஆகாரம் புசித்தவங்க கூட தன்னுடைய குதிகாலை நமக்கு விரோதமாக தூக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயங்கரமான காயம் உண்டாகிறது. இதையெல்லாம் இன்றைக்கி எல்லா மனிதர்களும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஊழிய பாதையிலெல்லாம் நாங்கள் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ரொம்ப நெருக்கமாய் நம்முடைய பிராண சிநேகிதன் போல் இருக்கிறவர்கள், நம்ம சில நேரம் சிலரை ரொம்ப நம்புவோம். ஆனால் அந்த நம்புகிறவர்கள் கூட, நம்ம கூட ஒன்றாக இருந்து உணவு சாப்பிட்டவங்க கூட நமக்கு விரோதமாக குதிகாலை தூக்கக்கூடிய சூழ்நிலைகள். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புறக்கணிப்பு நிமித்தமாக உண்டாகிற இருதய காயங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படியானால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்படி மனுஷ புறக்கணிப்புகள் நம்முடைய இருதயத்தில் பலவிதமான காயங்களையும் வேதனையும் கொண்டு வரும் பொழுது எப்படி அதை நம்ம மேற்கொள்வது? எப்படி அதை ஜெயிப்பது? எப்படி இந்த சூழ்நிலையில் காயத்திலிருந்து நம்ம ஆறுதல் அடைவது? நமக்கு அழகாக இயேசு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம வைக்கிறதுக்கு நம்மளை தேவன் அனுமதிக்கிறாரு. மனுஷ புறக்கணிப்பு எவ்வளோ தூரம் காயப்படுத்துங்கிறத இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததுனால அவர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுகிறது, காயத்தை அவர் மேலே வச்சுருங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க, எத்தனை பேரை நம்பி ஏமாந்துருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை இன்றைக்கி உடைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மிகுந்த மன உருக்கம் உள்ள தெய்வமாக இருக்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, லாசரு என்கிற மனுஷனுடைய வீட்டிற்கு இயேசு செல்லுகிறார். லாசரு அங்கே வியாதிப்பட்டு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை இடத்திற்கு லாசருடைய வீட்டுக்கு அருகில் சென்று அந்த கல்லறை இடத்துல போய் கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மன உருக்கத்தை நீங்கள் பாருங்கள்.
நீங்கள் உங்கள் பாரத்தை, நீங்கள் வேதனையில் இருக்கும்போது, நீங்கள் மனுஷ புறக்கணிப்பு நிமித்தமாக இருதயம் நொறுங்கி இருக்கும்போது, இயேசு நமக்காக நம்முடைய வேதனையை புரிந்து கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். மரியாள் மார்த்தாள் அழுகிறதை கண்ட உடனே இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்படின்னா நம்முடைய புறக்கணிப்பை புரிந்த ஒரு தெய்வம். நாம் அவர் மேலே நம்முடைய பாரத்தை வைத்தால் நம்மளை நன்றாக விசாரித்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் ஆண்டவராகிய கர்த்தர். எபிரேயர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கி வேதனையின் மத்தியில் சில மனிதர்களால் உண்டான காயங்களினால் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன். அருமையானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இருக்கிறீங்கன்னா, உங்கள் பலவீனம், நொறுக்கப்பட்ட உங்களுடைய இருதயம், காயப்பட்ட உங்களுடைய இருதயம், வேதனை சுமந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய இருதயம், மனிதர்களால் ஏமாற்றப்பட்டதுனால மனிதர்கள் உங்களை இருதயத்தை நொறுக்கி காயப்படுத்துறது நிமித்தமாக இருதயத்தில் வேதனை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த வேதனையை அறிந்த ஒரு தெய்வம், நமக்காக பரிதபிக்கிற, நமக்காக அழுகிற ஒரு தெய்வத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். காரணம், அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த நாட்களில் நாம் காயப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. எபிரேயர்கள் நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அதை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேக நேரம் நமக்கு அதிக ஆசை இருக்கிறவைகள் போதும் என்கிற ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனால இன்னும் அதிகமாக சேர்க்கணும், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் உலகத்தில் ஒரு உச்ச நிலைக்கு போகணும்னு சொல்லி நம்ம உயர்வை நோக்கி பயணிக்கிறது நிமித்தம் மனதில் ஒரு நிறைவு இல்லை, திருப்தி இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் நிறைவான மகிழ்ச்சி அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நிறைய பணம் சேர்க்கறதுனாலையோ நிறைய சொத்துக்களை கூட்டி வைக்கிறதுனாலே அவன் நிறைவடைய மாட்டான். எல்லோரும் அதை தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பின்னால் ஓடுறாங்க, சொத்து சேர்க்கறதுல ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நிறைய பணம் வந்துட்டுனா நல்லா இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் நினைக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி வராது. மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பூரணமாக அனுபவிக்கணும்னா என்ன வேணும்னா, அவனுக்கு போதும் என்கிற ஒரு மனம், திருப்தி அவனுக்கு தேவை. அருமையானவர்களே, உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரோ அதில் திருப்தியாக இருக்க நீங்கள் பழகி கொண்டீர்கள் என்றால் நம்ம காயப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ முடியும். பண ஆசை அநேக நேரம் நம்முடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்துகிறது. அதற்காக சில நேரங்களில் சில தீமையான செயல்களை கூட செய்கிறதற்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிகிறார்கள். நம்ம இந்த பூமியில் வாழும்போது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் அவருக்கு உங்கள் இருதயத்தை வாழ்க்கையை கொடுத்தவர்களாய் இருந்தால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், போதும் என்கிற ஒரு மனம், பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறதுல பெரிய செல்வம், பெரிய சொத்து. அவர் தான் நம்மளை இந்த உலகத்தில் நிறைவாக திருப்தியாக வாழ வைக்க முடியும். இயேசுவை பின்பற்றி கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய மேன்மை அடையாமல் இருக்கலாம். உலக பிரகாரமான ஒரு ஐஸ்வர்யமோ உலக பிரகாரமான ஒரு பெரிய அந்தஸ்தான நிலையிலையோ நீங்கள் வாழாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்குள் வாழுகிற பிள்ளைகளுக்கான சில நிறைவான ஆசீர்வாதங்களை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம ஆசீர்வதிக்க போகிறார் என்று அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க பழகணும். அநேகருடைய மனதில் இருக்கிற எண்ணம் என்னென்னா, நான் ஆண்டவருக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாட்களில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும்னா, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இன்றைக்கும் மனுஷருக்குள்ளே போய் பலவிதமான காயங்களை பட்டு உலகத்தில் ஒரு தெய்வீக நிறைவை பெற முடியாமல் இருக்க காரணம் என்னென்னா, தேவனை குறித்த அறிவு நமக்கு இன்றைக்கு ஆழமாக இல்லை. 2 பேதுருக்களின் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்கும்போது இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரம் ஆண்டவருக்குள்ளே நமக்கு எவ்வளோ மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே தான் இன்றைக்கி இயேசுவை பின்பற்றி கொண்டு என்னை இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, நான் இன்னும் குறைபட்டே இருக்கிறேன், அதனால் இந்த உலகத்தில் பெரிய மேன்மை அடைகிறதுக்காக உலக காரியங்களுக்கு பின்னால் இன்றைக்கி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த தேவனை குறித்து அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை குறித்த அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். தேவனை குறித்து நீங்கள் அறியாமல், அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகளை நீங்கள் அறியாமல் இருந்தால் எந்த நன்மையையும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அநேக நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு இன்னும் தேவனை குறித்தோ தேவன் நமக்காக வைத்திருக்கிற மேன்மையை குறித்தோ பூரணமான ஒரு அறிவு இல்லை. நீங்கள் யார்? உங்களுக்கு ஆண்டவர் யாராக இருக்கிறாரு? ஆண்டவர் உங்களுக்காக எதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு? உங்களை குறித்து அவர் என்னதெல்லாம் விரும்புகிறாரு? உங்களுக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் நம்மளை உயர்த்தி வச்சுருக்கிறாரு? இதெல்லாம் நிறைய நேரங்களில் நமக்கு அந்த அறிவு இல்லாததுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 7வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ உயர்த்தி தானே வச்சிருக்கிறார், அப்படி தானே பைபிள் சொல்லுகிறது. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். இந்த அறிவு நமக்கு இல்லை. நினைனா நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன்னு நமக்கு புரியல. தேவன் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ஆனால் நம்ம நினைக்கிறோம் இல்லை, என்ன கர்த்தர் இன்னும் உயர்த்தலை. எந்த அடிப்படையில் நான் இன்னும் உயர்த்தப்படலை, நான் எந்த அடிப்படையில் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னா, பொருளாதாரத்தை தான் பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி அதுதான் பெரிய ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரமோ பணமோ உலக ஐஸ்வர்யமோ ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அது நீங்கள் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தின் முதன்மையான ஒன்றுன்னு நீங்கள் எண்ணுகிறீங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்ன? தேவனோடு கூட உன்னதங்களில் ஆவிக்குரிய மேன்மைகளை தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு. என்ன அவரை தன்னுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரு. எனக்கு ஒரு நித்திய வாழ்வு வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் எனக்கு புறக்கணிப்புகளும் வேதனைகளும் பாடுகளும் துன்பங்களும் இருந்தாலும் எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இயேசு தந்திருக்கிறார். என்னுடைய பாவங்களை இயேசு மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்ட அவருடைய பிள்ளை. எனக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. இந்த அறிவு தான் ஒரு மனுஷனை தேவனுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக வைக்கும், மகிழ்ச்சியாக வைக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட அறிவை பெறாமல் இருந்தீங்கன்னா இந்த அறிவை
நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு பல கஷ்டங்கள் உண்டு. உலகத்தில் பல தீமைகள் நமக்கு விரோதமாக வரும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அதையெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அதை கண்டு பயப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்திலிருந்து நிறைய தீமைகள் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த உலகம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சாதகமானது அல்ல. அது ஆண்டவர் சொன்ன, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு. வாசிக்க கேட்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தில் துன்பம் உண்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உலகம் நமக்கு பாவத்தை செய்ய நம்மளை தூண்டும். உலகம் பலவிதமான வேதனைகளை நமக்கு பரிசாக அளிக்கும். இந்த உலகம் நம்மளை வெறுக்கும், இந்த உலகம் நம்மளை புறக்கணிக்கும். ஆனால் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் என்று சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இந்த உலகத்தை ஜெயிப்பது? அநேகருக்கு தெரியல. கஷ்டம் வந்துட்டுனா துவண்டு போயிடுறாங்க, வியாதி வந்துட்டுனா துவண்டு போயிடுறாங்க, ஒரு வறுமை வந்தால் துவண்டு போயிடுறாங்க, ஆண்டவரை கூட புறக்கணிச்சிடுறாங்க. ஒரு இழப்பு வருகிறது குடும்பத்தில், தனக்கு பிரியமான யாரோ ஒருத்தங்க மரித்து போனால் கூட சிலர் ஆண்டவரை என்ன செஞ்சுறாங்கன்னா முறுமுறுத்து மறுதளிச்சிடுறாங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்க தான் சொல்லியிருக்காரு. தோண்டு போயிடாதீங்க. உங்களை புறக்கணிக்கிறாங்களா, உங்களை அற்பமாக என்றாங்களா? இயேசுவை பாருங்கள், அவருடைய சொந்தத்தில் வந்தார், அவரை புறக்கணித்தாங்க. கூட இருந்த யூதாஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையிலாம் என்ன பண்ணார்? சோர்ந்து போயிட்டாரா? இல்லை, ஜெயித்தார். அதெல்லாம் அப்படியே சீசர்கள் அநேகர் அவரிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்றாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவரிடத்தில் வந்து ஆகாரம் சாப்பிட்டாங்க, அப்பம் சாப்பிட்டாங்க. 6:60 படிச்சிங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, அநேகர் அவருடைய போதனையை கேட்டு இந்த போதனை கடினமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. 66 படிச்சிங்கன்னா அவர்கள் சொன்னாங்க, இந்த உபதேசத்தை யார் கேட்பார்கள்னு சொல்லி அன்று முதல் அநேகர் அவரை விட்டு பின்மாறி போனாங்க. அநேகர் இயேசுவினிடத்திலிருந்து நன்மை பெற்றுவிட்டு கூட நன்றி இல்லாதவர்களை போனார்கள். அற்புதம் பெற்றவங்க ஏராளம், ஆனால் அவரை பின்பற்றினவங்க கொஞ்சம் பேர். அந்த 12 பேர் தான் இயேசுவை பின்பற்றினாங்க. அதுலேயும் ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். 11 பேர் தான் மிஞ்சினாங்க. எவ்வளோ வேதனை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நன்மை செய்து அவரிடத்திலிருந்து எவ்வளோ நன்மையை அனுபவித்தவங்க நன்மை பெறுகிற வரைக்கும் அவரை பின்பற்றிட்டு அப்புறம் அவரை புறக்கணிக்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய காயத்தை வேதனை உண்டாக்கும். இயேசு துவண்டு போனாரா? இல்லை, அதையெல்லாம் மேற்கொண்டார், அதையெல்லாம் ஜெயித்தார். நம்மளே ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்கிறாரு. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு சில ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், சில கவசங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்க. உலகம் நம்மளை காயப்படுத்தும் போது அந்த காயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு சில காரியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார் கவசங்களாக. நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 18 வரையிலும் நேரம் எடுத்து படித்து பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதையெல்லாம் ஜெயிக்கத்தான் சொல்லியிருக்கிறாரு, தவிர ஓடி ஒளிந்து கொள்ளுங்க, மறைந்து கொள்ளுங்கன்னு சொல்லலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா நீங்கள் புரிஞ்சு அறிஞ்சு அவர் நமக்காக வைத்திருக்கிற அவரை குறித்த அறிவு, நமக்கு அவர் வைத்திருக்கிற மேன்மையை குறித்தெல்லாம் நல்லா புரிந்து கொண்டோம்னா எந்த சூழ்நிலையிலும் நின்று கொண்டு சாட்சியாக வாழ்ந்து எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் மேற்கொண்டு வெற்றி வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும்.
பிலிப்பியர்கள் நிறுவத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். நல்லா கவனிங்க. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். விசுவாச வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அநேக நேரங்களில் நமக்கு கடந்த காலங்களில் நடந்த காயமான அனுபவங்கள் இருக்குது பாருங்கள். புறக்கணிப்புகள், ஏமாற்றங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள், தோல்விகள், வீழ்ச்சிகள், இதையெல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் தலையில் தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதை நினச்சி அழுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்க விரும்பலை. பின்னானவைகளை நீங்கள் மறங்க, முன்னானவைகளை நாடுங்க. உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு லட்சியம் இருக்கிறது, உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. அதற்கு நேராக பயணிங்க. கடந்த காயங்களையே யோசித்து கொண்டு இருக்காம நீங்கள் முன்னேறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செய்யும்போது மாத்திரம்தான் நம்முடைய காயங்கள் ஆற்றப்படும். இல்லைன்னா அது இருதயத்தில் ஒரு பெரிய வடுவாக இருந்து கொண்டு உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். கடந்த காரியங்களெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறோம், எத்தனை பாடுகளை சந்திச்சிருக்கிறோம், எத்தனை துரோகங்களை அனுபவிச்சிருக்கிறோம். இதன் மத்தியிலெல்லாம் அதெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? அதை தூசியை போல் உதறி எரிந்து விட்டு, அதை ஒரு குப்பையை போல் எடுத்து தூரம் வீசிவிட்டு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடும்படியாக கர்த்தர் நம்மளை எழுப்பிவிட விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அநேக நேரம் நம்முடைய காயங்களை ஆற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம், எபேசியர் 4:32 படித்தீங்கன்னா, மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதும் நம்முடைய காயங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதை வாசிக்க கேட்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அழகான்று சொல்றாரு, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதில் முந்தின வசனத்தை படிச்சிங்கன்னா, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அதில் வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, கசப்பும். இந்த கசப்பு இருக்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியலை. அவங்க நமக்கு தீமை செஞ்சாங்க, நம்மளை காயப்படுத்தினாங்க, நம்மளை ஏமாற்றினாங்க, நம்மளை பொய் சொன்னாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. இதை இருதயத்தில் கசப்பாக வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கசப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆபத்தை கொண்டு வரும். கசப்பான வேர் ஒன்று உங்கள் இருதயத்தில் முளைக்கக்கூடாதுன்னு பவுல் மறுபடியும் எபிரேயரில் எச்சரிக்கிறாரு. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் கசந்து போயிருக்கிறது. சிலர் மேலே எரிச்சல், சிலர் மேலே நமக்கு ஒரு கசப்பு நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இன்றைக்கி யாரையாவது கசந்து கொண்டு இருக்கிறீங்களா? காயம் மாறாது. மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து நம்மளை எப்படி, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை எப்படி மன்னிச்சார்? இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே பிதா நம்மளை மன்னிச்சிட்டார் அல்லவா? அப்படி நாமளும் மன்னிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. 2 கொரிந்தியர் 1:3-4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சகல ஆறுதலின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் எந்த விதமான காயத்தில் போனாலும், யார் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை என்னையும் ஆறுதல் படுத்துகிற சகல ஆறுதலின் தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 43:2 படிச்சிங்கன்னா, நீங்கள் தண்ணீரை கடக்கும்போது உங்களோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினி மேலே நடந்தால் வெந்து போக மாட்டாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த பூமியில் என்னதான் நமக்கு இருதயத்தை உடைக்கிற மாதிரிக்கு, காயப்படுத்துகிற மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவன் வாக்கு பண்ணுறாரு, நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்களை கைவிட மாட்டேன். நீ தண்ணீரை கடக்கிறாயா, உன் கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கிறாயா, அது உண்மையில் புரளாது. அக்கினியில் நடக்கிறாயா, வெந்து போக விட மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 55:22 படிக்கும் பொழுது,
ஆண்டவர் கடைசியாக நம்ம சொல்கிற வார்த்தை, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எவ்வளோ பயங்கரமான காயத்தை இன்னைக்கு காயப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேலே இன்னைக்கு வச்சுருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காயமாக இருக்கட்டும், எல்லாற்றையும் ஆற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இருதயம் நொறுங்கொண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்கள் காயங்களை கட்டுகிறார் என்று 147:3 சங்கீதத்தில் படித்தோம் அல்லவா? இன்றைக்கி உங்களுடைய காயத்தை ஆற்றுவதற்கான ஒரு நல்ல ஆலோசனையை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? காயப்பட்டு தாங்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அந்த சூழ்நிலை இயேசு உங்களுக்கு ஆறுதல் தருவார். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இருதயம் காயப்பட்டதுனால மனம் நொந்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவரை ஏமாற்றங்களும் துரோகங்களையும் சந்தித்து ஆண்டவரை இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில் முடங்கி போய் வெறுப்போடு கசப்போடு எரிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி தைரியப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றி அவர்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இந்த புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்கள் எழும்பி வருவதற்கு உதவி செய்வீராக. அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.